வணக்கம். நான் டாக்டர் சரவணன் பெரியசாமி, சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், அதாவது புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த டாக் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதம் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த், அதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த டாக்கு. இந்த வருஷம் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து தீமாக சொல்லியிருக்கிறது என்னென்னா, நோ ஒன் ஷுட் ஃபேஸ் பிரஸ்ட் கேன்சர் அலோன். அதாவது யாரும் பிரஸ்ட் கேன்சரை தனியாக ட்ரீட்மெண்ட்டை அண்டர்கோ பண்ணக்கூடாது, அந்த ஏற்பட்ட பாதிப்பை ஃபேஸ் பண்ணும்போது தனிமையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் WHOவோட முக்கியமான செய்தியாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, கேன்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட நபரை பாதிக்கிற விஷயம் இல்லை, அது ஒரு சமூகத்தையே பாதிக்கிற விஷயம். ஒரு நபர் கேன்சரால் பாதிக்கப்படும் போது அதை தொடர்ந்து அந்த ஃபேமிலியும் அது நிறையா டிஃபிகல்ட்டிஸை அண்டர்கோ பண்ண வேண்டியிருக்குது. அது ஒரு நம்ம சோஷியலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஸ்டிக்மா மாதிரி இருக்குது. கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் பெண் எடுக்க மாட்டோம், இல்லை மாப்பிள்ளை எடுக்க மாட்டோம். அதே மாதிரி வந்து அதனால் பாதிக்கப்பட்டவங்களை வந்து திருப்பி வேலையில் அமர்த்துறது, அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கிறது. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நல்லாயிட்டவங்களுக்கு சமூகத்தில் வந்து ஒரு பொதுவான ஃபங்க்ஷன் நடக்கும்போது அதில் ஒரு முக்கியமான பொறுப்புகளில் அவங்க கலந்துக்கிறது, இதில் எல்லாம் சிறு சிறு தடைகள் இருக்குது. இந்த தடைகள் எல்லாம் வந்து அனாவசியம் அப்படிங்கிறது வந்து பொதுவான மருத்துவர்களிடையே நிலவக்கூடிய கருத்து. அது உண்மையும் கூட. ஏன்னா இந்த மாதிரி தவறான செய்கைகள்னால இவங்க வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க வந்து மிகப்பெரிய மன இறுக்கத்துக்கு ஆளாகிறாங்க. அந்த தடையை உடைத்தெறிகிறதுக்கு தான் மெயினாக இந்த கேம்பெயினே. இப்போது இந்த கேன்சரால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டை எப்படி சப்போர்ட் பண்ணலான்னா, இப்படி தான் சப்போர்ட் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு பல தேவைகள் இருக்குது. ஃபைனான்ஷியல் தேவைகள், அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணுறதுக்கு உடலால் உதவி செய்யணும். அந்த நேரத்தில் அவங்க மற்ற வேலைகளை செய்யாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். மனத்தில் அமைதி ஏற்படுத்துறதுக்கு பண்ணலாம். சொசைட்டியில் நம்ம வந்து ஜென்ரலாக இது எதுவுமே நம்மளால் செய்ய முடியலன்னா கூட சோஷியலாக ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு இதில் அவங்கள வந்து ஒரு நார்மல் நம்மளை மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி சந்தோஷமாக அவங்களோட கலந்து பழகலாம். அதுவே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய மனத்தம்பை கொடுக்கும். இப்படித்தான் சப்போர்ட் பண்ணணும்னு எந்த வரைமுறையும் கிடையாது. ஏதோ ஒரு முறையில் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணும்போது இது வந்து மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும். நன்றி. VS Hospitals, care, cure and compassion.